Hi, hello, and welcome back to my channel. This is MK's Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ், ஜாப் கிடைச்சிருக்கு. எனக்கு தான் ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அயர்லாந்து வந்து இந்த மந்தோட 1 year ஆயிடுச்சு. அயர்லாந்து வந்து இந்த 1 yearல நான் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன், எவ்வளோ கம்பெனிஸ்லேருந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க, அண்ட் எவ்வளோ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன், எவ்வளோ இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, எந்த இன்டர்வியூலாம் எப்படிலாம் போச்சு, அண்ட் இப்போது ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன், இந்த கிடைச்ச ஜாப் எப்படிப்பட்ட ஜாபு, அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட் செப்டம்பர் அயர்லாந்து வந்திருந்தேன். அயர்லாந்து வந்துட்டு முதல் வேலையாக நான் பார்த்த வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி. ஸோ ஆடியாலஜியில் இந்த ஊரில் ஆடியாலஜிஸ்டாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெக்கக்னிஷன் வாங்கணும், இல்லைனா நான் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஆடியாலஜிஸ்ட்க்கு. ஸோ அந்த லைசன்ஸு அப்ளை பண்ணேன். அதுதான் நான் வந்து பண்ண முதல் வேலை. ஸோ செப்டம்பரில் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன், அக்டோபரில் எனக்கு அந்த லைசன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அக்டோபருக்கு அப்புறம் ஆடியாலஜிஸ்டாக அயர்லாண்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல்லி எலிஜிபிளாக இருந்தேன். ஸோ அதே டைமில் செப்டம்பர்லேருந்து என்னுடைய வேலை என்ன இருக்குன்னா, லிங்க்டின், அதுக்கப்புறம் இண்டீடு, irishjobs.ie இந்த மாதிரி வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் கூகுளில் ரேண்டமாக ஆடியாலஜிஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அந்த வேலையை தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் பார்ட் டைமுக்கும் நான் வந்து நார்மல் ஜாப்ஸு இல்லை ஆடியாலஜிஸ்ட்லேயே பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் தேடிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னுடைய சிவி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய சிவியை வந்து இந்த ஊரில், அதாவது நான் இப்போ கார்க்கில் இருக்கேன், கார்க்கில் லோக்கல் ஆடியாலஜி கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த லோக்கல் ஆடியாலஜி கிளினிக்ஸோடைய இமெயில் ஐடிலாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு 20-24 அந்த மாதிரி ஒரு 24 லோக்கல் கிளினிக்ஸோடைய இமெயில் ஐடியை கூகுள்லேருந்து எடுத்துட்டு அந்த இமெயில் ஐடிக்கெலாம் இந்த மாதிரி நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், கரண்டாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், 20 hours பார்ட் டைம் வந்து பண்ண முடியும். ஸோ பார்ட் டைம் ரோல்ஸ் வந்து நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24 இமெயில்ஸ்க்கும் மெயில் பண்ணிவிட்டேன். மெயில் பண்ணிவிட்டதில் எனக்கு கரெக்டாக 4 ரிப்ளை தான் வந்தது. 4 ரிப்ளையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட்டாக எங்ககிட்ட வந்து ஆடியாலஜிஸ்ட் வேகன்சி இல்லை, ஸோ தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய சிவியை எங்களுடைய ஹெச்ஆர் கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது வேகன்சி வருது அப்படின்னா உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லி ரிப்ளை வந்து அனுப்பியிருந்தாங்க. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலேஜில் தான் இருக்குது. அந்த ஒரு காலேஜ்லேயும் மொத்தமே 12 சீட்டு தான் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் அயர்லாண்டில் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி ஜஸ்ட் 12 சீட்டு. ஸோ எவ்ரி இயர் 12 பேர் தான் வெளில வராங்க. அந்த 12 பேரும் வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அயர்லாண்டில் செட்டில் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுவே ஐரிஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அயர்லாண்டிலேருந்து கனடா இல்லை ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த 12 பேரும் அயர்லாண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ ஆடியாலஜிஸ்ட்க்கு அயர்லாண்டில் ஸ்கோப்பு பயங்கரமாக இருக்குது. பட் அதே நேரத்தில் ப்ரைவேட் ரோல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் HSC ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்டுக்கு ரொம்பவே இருக்குது, பட் ப்ரைவேட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் லிங்க்டின்ல நான் அப்ளை பண்ணதில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு அக்டோபர் 2023 வந்து வந்துச்சு, ஸ்பெக்சேவர்ஸ்லேருந்து. அந்த ஸ்பெக்சேவர்ஸில் வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. ஆடியாலஜிஸ்ட்டு ஹியரிங் எய்ட் நாலேஜ் தான் அவங்க மெயினாக அசஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஹியரிங் எய்ட் வந்து சேல்ஸ் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் எனக்கு வந்து 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தனால அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு வந்து அந்த இன்டர்வியூலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐரிஷ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த இன்டர்வியூவில் நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ என்னால் மற்ற இன்டர்வியூவும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடச்சி. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க்கில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக 4 yearsக்கு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ரோல்ஸ் வந்து இருந்துச்சு. நானும் அதே ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃபீல்டில் இருக்கிறனால நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடச்சிச்சு. பட் என்னுடைய ரிசர்ச் நாலேஜ் வந்து ரொம்ப
ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உள்ளே நான் போகும்போது அந்த ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் வந்து அது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அவங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ரிலேட்டடாக என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. 4 மினிட்ஸ்க்கு தான் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கணும். என்னை பற்றி என்னுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் கரெக்டாக 7 ஸ்லைட்ஸு 4 மினிட்ஸ்க்கு நான் நல்லா டிஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து யூகேல, ஒருத்தர் வந்து ஐரிஷ், அதாவது இந்த காலேஜ், இன்னொருத்தவங்க வந்து ஆஸ்திரேலியா, ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ஏ. ஸோ இந்த 4 கண்ட்ரியில இருந்து 4 பேர் என்கிட்ட வந்து 1 by 1 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அந்த 4 மெம்பர்ஸுமே 4 பேனல் மெம்பர்ஸுமே என்கிட்ட வந்து மொத்தமாக 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ டோட்டலாக 16 கொஸ்டின்ஸு. அந்த இன்டர்வியூ முடியும் போது எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 16 கொஸ்டின்ஸில் நான் வந்து ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பேன். மற்றதெல்லாம் வந்து அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ எனக்கே வந்து லைக் நான் வந்து ரிசர்ச்சில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. பட் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அவங்க முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு, 4மே டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் ஆக்சென்ட்டு. அவங்க எல்லாருக்குமே நான் பேசின இங்கிலீஷும் புரிஞ்சுது, அவங்க பேசின இங்கிலீஷும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு. இன்டர்வியூ யாருன்னு எடுத்துக்கோங்க, என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதுதான் அந்த இன்டர்வியூலேருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து HSE கூட வந்து நடந்துச்சு, ஹெல்த் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். HSEன்றது அயர்லாண்டில் ஹெல்த் கேரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் செக்டார். ஸோ இந்த HSEயில் ஆடியாலஜிஸ்ட் ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் அந்த இன்டர்வியூக்கு செப்டம்பர்லேயே அப்ளை பண்ணியிருந்தேன். செப்டம்பரில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்து எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா November 17 வந்து ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்துச்சு. எப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு எலிஜிபிள். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு January 17 நடக்கும், January 18 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ், இந்த பர்டிகுலர் நாலேஜ் வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி அசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு செக்லிஸ்ட்டும் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணணும். இதுதான் வந்து அவங்க சொன்ன ப்ரொசீஜர். ஸோ நானும் அந்த இன்டர்வியூ வந்து HSEன்றது வந்து பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு ஒரு 30 days அவங்க சொன்ன நாலேஜ்லலாம் என்னுடைய நான் படித்த அந்த பிஜியுடைய கோர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய இங்கிலீஷே வந்து இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ChatGPT கிட்ட வந்து நான் ஒரு கண்டென்ட் கொடுத்து, ChatGPT வந்து எனக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார்மாக இன்னும் நல்ல பெட்டர் வேவாக அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். ஸோ அந்த ரிலேட்டடாக படித்து ரீட் பண்ணி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி HSE இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க, உங்களுடைய நேமு பேனலில் வந்து 4ல் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 4ல் இருக்குது. எப்போல்லாம் வேகன்சிஸ் வருதோ ரேங்க் ஃபஸ்ட்டில் இருந்து ஒருத்தருக்காக ஃபில் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் எப்போது இதில் ஃபர்ஸ்ட்டில் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் HSE வந்து இந்த இயர் July 17 வரைக்கும் ஜாப்ஸ் வந்து யாருக்குமே ஆஃபர் பண்ணவே இல்லை. ஸோ அதுலேருந்து எனக்கு ஜாப் ஆஃபரே வராமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ இது என்னுடைய தேர்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் 4th இன்டர்வியூ இமீடியேட்டாக உடனே லைக் ஒரு 1 வீக்கில் எனக்கு கிடச்சிது. அது நான் எங்கே எப்படி அப்ளை பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் LinkedInல எப்போயோ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், Monday 12:30 அட்டென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணும்போது பூட்ஸ் ஹியரிங் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு 3-4 months முன்னாடி ரொம்ப லாங் பேக் அப்ளை பண்ணியிருந்தேன் LinkedInல. ஸோ அவங்க இதுலேருந்து எனக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பர்சன் தான் இன்டர்வியூ எடுத்துட்டு, முன்னாடியாவது 4 பேர் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பர்சன், அவங்களுக்கு இயரிங் எய்ட் ரிலேட்டடாக நாலேஜ் இருக்கான்னு மட்டும் தான் தெரியணும். நான் ஆல்ரெடி இந்தியாவில் 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். இயரிங் எய்ட் அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். நாங்கள் எங்கள் காலேஜ்லலாம் வந்து 12 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லலாம் இயரிங் எய்ட் வந்து டீல் பண்ணியிருக்கோம். ஸோ பயங்கரமாக இருந்தோன்னே அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டதோ உனக்கு நான் இப்போவே வேலை கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு எல்லாக்கெல்லாம் விட்டார். ஸோ March 15 அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட் வீக் உனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நானும் ஓகே வேலை கிடச்சிருச்சு நம்மளுக்கு, நம்ம அவ்வளோதான் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் 1 week ஆச்சு, ஆஃபர் லெட்டர் வரல. நானும் அவருக்கு வந்து ரிப்ளை போடுறேன். என்னுடைய அப்போ வந்து ஈஸ்டர் ஹாலிடேஸ் போச்சு. ஸோ ஈஸ்டர் ஹாலிடேஸ் இருக்கிறனால 2 weeks வந்து யாரும் கம்பெனியில் இருக்க மாட்டோம். ஸோ
ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த 2 வீக் முடியும் போது நான் இந்தியாவில் தான் இருந்தேன். திருப்பி காண்டாக்ட் பண்ணேன். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய HR கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய ஒர்க் பெர்மிட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறனால என்கிட்ட ஒர்க் பெர்மிட்னு செப்பரேட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை. என்னுடைய IRP கார்டில் தான் பின்னாடி வந்து எலிஜிபிள் டு ஒர்க் அண்டர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய இதுவை மட்டும் நான் அனுப்பிவிட்டேன். அந்த HR அவங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, எது டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இவர் வந்து என்கிட்ட ஒரு சேலரி பேக்கேஜ் பேசினார். அந்த பேக்கேஜ் எல்லாம் இல்லை, இவ்வளோ தான் என்னால் தர முடியும், அண்ட் உங்ககிட்ட வந்து ஃபுல் டைம் ஒர்க்கான பெர்மிட் இல்லை, ஸோ உனக்கு வந்து நான் ஜாப் கொடுக்க மாட்டேன், எங்களால் ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். இது எப்படின்னா கை கெட்டினது வாய் கெட்டாத ஒரு ஸ்டோரி மாதிரி. எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அனுப்பிட்டார். நானும் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இடன் இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து அகைன் ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ வந்து இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ரக்சர்டாக போச்சு. எப்படின்னா நான் வந்து இடன் இயரிங்க்கு எப்போ அப்ளை பண்ணியிருந்தேன்னா எங்கள் காலேஜில் ஜாப் ஃபேர் அப்போ இடன் இயரிங்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னுடைய CV கொடுத்துருந்தேன். அது 2023 செப்டம்பர். பட் இவங்க இன்டர்வியூக்கு எனக்கு கூப்பிட்டது வந்து 2024 மே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆன்லைனில் இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் வந்து லைக் ஒருத்தர் 26 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆடியாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயரிங் எய்ட் ரிலேட்டடாக கிளினிக்கல் ஆடியாலஜி ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். அது ரொம்ப ஜாலியாக போச்சு, ஃபன்னாக போச்சு, நல்லா சிரிச்சு பேசி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அதுவும் நல்லா போச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி ஒன்று ஆன்லைனில் வச்சுருந்தாங்க, அதுவும் கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டு நேராக அவங்களுடைய மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க டப்ளினில். நானும் கார்ட்டில் இருந்து கிளம்பி ஒரு நாள் என்னுடைய ஒர்க்குக்கு லீவ் போட்டு, அதாவது பார்ட் டைமுக்கு வந்து அன்றைக்கி ஒரு 8 hours இருந்துச்சு. அந்த 8 hours வேணாம், இன்டர்வியூ இது கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்ல பே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு நேராக டப்ளின் போயிட்டேன். நல்லா கோட் சூட்லாம் போட்டு நல்லா கெத்தாக உள்ளே போய் இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சேம் அந்த விசா ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. விசா ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஆடியாலஜி இஸ் கம்மிங் அண்டர் கிரிட்டிக்கல் ஸ்கில், ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்குறீங்கன்னா நான் கிரிட்டிக்கல் ஸ்கில்ல தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். சொன்னோன்னே அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாய், நாங்கள் வந்து உங்களை ஃபர்தர் ஸ்டெப்க்கு வந்து நான் கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது நான் அட்டென்ட் பண்ணேன் 4th இன்டர்வியூ. அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடைச்ச பிளேஸ், அந்த இடத்துலேருந்து ஒரு கால் வந்துச்சு. அது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனப்போ கூகுளில் சர்ச் பண்ணி நியர்பை கிளினிக்ஸ்லாம் எங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டேன்னு சொன்னல, அந்த மெயில் போட்ட இடத்துல ஒரு கிளினிக், ஸோ கார்க் இயரிங் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கு, அந்த கிளினிக்லேருந்து எனக்கு ரிப்ளை கூட வந்துடல அப்போது. ஸோ 24 பிளேசஸில் போட்ட இமெயிலில் ஒரு 4-5 இடத்துல இருந்து தான் ரிப்ளை வந்துச்சு. அதுவும் வேலை இல்லைன்னு தான் வந்துச்சு, HR கிட்ட வைக்கிறோம். பட் இவங்க வந்து ரிப்ளை கூட பண்ணல. பட் ஸ்டில் என்னுடைய இதை வந்து அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க எனக்கு ரிப்ளை பண்ணாமையே. ஸோ இவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஓனருக்கு வந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கையில் வந்து ஏதோ அடிபட்டு சரியாக யூஸ் பண்ண முடியல. ஸோ டெம்பரரி ஆடியாலஜிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இன்டர்வியூவில் வந்து மொத்தம் 6 பேர் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேலையை வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு 3 மாதத்துக்கான வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு கிடைச்ச வேலை. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ காட் மை கரண்ட் ஜாப். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஆடியாலஜிலேயே கிடச்சிருக்கு. இந்த ஜாபு அவங்க வந்து எனக்கு வந்து இன்கேஸ் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பர்மனெண்ட் ஆக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஜாப். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.